ஹாய் ஃபேன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் என்னோட வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இது என்ன தெரியுதா? பிரண்டை நம் உடம்பில் இரத்தத்தை சீராக்கக்கூடியது. ஓகே, கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணக்கூடியது. ஓகே, இதை என்ன பண்ணணும்னா உரிச்சிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி கடையில் விற்க போக கூட அழகாக சின்ன தொட்டிலையோ இல்லை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலையோ மண்ணள்ளி கொட்டி இதை அழகாக நட்டு வச்சிங்கன்னா இது அழகாக துளிர் விட்டு நம்ம எப்போ வேணாலும் நம்ம பறிச்சுக்கலாம். ஓகே, இது ஒரு டிப்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சந்தைகளில் நிறைய பிரண்டை வந்துச்சுன்னா நீங்களே வீட்டிலே வளர்க்கலாம். ஓகே, இது வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. கை கால் வீக்கம் உள்ளவங்களுக்கு இது நல்லது. ரத்த ஓட்டம் சீர் பண்ணும். ஓகே, புத்துணர்ச்சி கொடுக்கும். இதில் எண்ணெய் உரிச்சிட்டு நல்லா கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு வரமிளகாய் போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பிள்ளை கடலைப்பருப்பு போட்டு நல்லா வணக்கிட்டு புளி ஒரே ஒரு சொல்ல இதுக்கு தேவையான அளவுக்கு, சரிங்களா? கொஞ்சமாக இருந்தால் த்ரோண்டு வைக்கணும், கொஞ்சம் நிறையா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு நல்லா அம்மி இருந்தால் அம்மியில் பட்டு போல் அரைக்கணும். நல்லா இதுக்கு காரம் சேர்க்கணும். நிறைய காரம் சேர்த்தா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த புளியும் சேர்க்கணும். ஓகே, அப்போ தான் இந்த இதில் இருந்து கருணக்கிழங்கு மாதிரி அரிப்புத்தன்மை உண்டு. ஓகே, அதனால் அது நம்ம அதுக்கு தகுந்த புளி சேர்த்தா தான் பிரண்டை துவையலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, நல்லா அம்மி இருந்தால் பட்டு போல் அரைச்சிடணும். ஓகே, இல்லைனா மிக்ஸி இருந்தால் கூட நல்லா அரைச்சிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்லாம், ரசம் வச்சு சாப்பிட்லாம். காய்ச்சல் இருந்தால் காய்ச்சலையும் போக்கக்கூடியது இந்த பிரண்டை. செய்வீர்களா? செய்ய வேண்டும். இதெல்லாம் பழங்காலத்து மருத்துவம். ஓகே.